அனைவருக்கும் வணக்கம். ஐப்பசி மாத பலன்களை சொல்வது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. அதாவது மாத ராசி பலன்கள் தேவையா? அவர் கேள்வி. கண்டிப்பாக தேவை. இந்த மாதத்தில் கிரகங்கள் எப்படி சுழல்கின்றன? அதுலேயும் இந்த மாதம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அக்டோபர் 8 குரு வக்ரகதி அடைகிறார். ஒரு குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கிரகம் வக்ரமாகிறார். அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் சூரியன் என்ற கிரகம் நீச்சமாகக்கூடிய மாதமான ஐப்பசி மாதத்தில் நம்ம ராசிக்கு எப்படி இருக்குது, மேச ராசிக்கு எப்படி இருக்குது, ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது, மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது, கடகராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் சூரியனை வைத்துத்தான் பலன்கள் சொல்ல வேண்டும்னு மூல நூல்கள் சொல்லுது. சூரியன் என்ற ஒரு அற்புதமான கிரகம் நம்ம சொல்கிறது பூரா சுகர் நாடி சம்பந்தமான சுகர் பிரம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான முனிவரினுடைய கருத்துக்களை, ஜோதிடத்தில் எழுதி வைத்த கருத்துக்களை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் இந்த சுகர் நாடி ஜோதிட ராசி பலன்கள்னு பேர். இந்த ராசி பலன்களில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். 2 பாவ கிரகங்களுக்கு நடுவில் மாட்டிய கிரகங்கள் வேலை செய்யாது, கண்டிப்பாக செய்யாது. 2 பாவ கிரகம்னா என்ன? அஸ்வினிக்கும் திருவாதிரைக்கும் நடுவில் ஒரு கிரகம். அஸ்வினியில் ஒரு கிரகம் இருக்குது, திருவாதிரையில் ஒரு கிரகம் இருக்குது, ரிஷபத்தில் ஒரு கிரகம், சந்திரனே வச்சுக்கோங்க. அந்த சந்திரன் உச்சமாகி இருந்தால் அந்த சந்திரன் உச்சத்தன்மையை இழந்து விடுகிறது, சந்திரனினுடைய காரகத்துவங்கள் பாதிக்கப்படுகிறது. இப்படி பல வகையில் ஜோதிடத்தில் நுணுக்கமான பலன்களை தந்துள்ள அருள்மிகு சுகபிரம்மரிஷி அவரினுடைய ஆசீர்வாதத்தால் இந்த ராசி பலன்கள் சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்ட ராசி பலன்கள் சொல்வதற்கும் கேட்பதற்கும் புண்ணியம் செஞ்சுருக்கணும். இந்த ராசி பலன்களில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் மேசராசி முதல் மீனராசி வரை எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா தாமத குழந்தை. ஏன்னு சொல்லுங்கள். விருச்சிக ராசிக்கு அட்டமாதிபதியே புதன். கொஞ்சி விளையாட ஒரு குழந்தை வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது விருச்சிக ராசிக்கு அட்டமாதிபதி புதன் பாதகஸ்தானத்தில் குரு உச்சமடைகிறார். அது ஒரு பெரிய பிரச்சனை. குழந்தை வேண்டுமா, கொஞ்சி விளையாட குழந்தை வேண்டுமா, குருவாயூர் சென்று வாருங்க. ஒரு தடவை உங்களுக்கு குழந்தை பிரச்சனை சரியாக இருக்குங்க. நிறைய பேருக்கு குருவாயூர் சொல்லி போயிட்டு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு. குழந்தைகளால் அவஸ்தை சார், குழந்தைகளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை சார், மன கஷ்டம் சார், ஒரு உடல் நோய் பிரச்சனை, அடிக்கடி இருமல் வருது, அடிக்கடி சளி வருது, அது என்னது பாலரிஷ்ட தோஷம்னு ஒரு தோஷம், அதனால் பெரிய கஷ்டம் வருது. குருவாயூர் கிருஷ்ணன் பிரளய காலத்தில் இருந்திருக்கக்கூடிய கோயில். நீங்கள் குருவாயூர் கிருஷ்ணன் ஏதோ போன மாதம் உருவான கோயில், 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த குருவாயூர் கிருஷ்ணனை பற்றி நான் என்னை பேச சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பேசும். அந்த சிலை அவ்வளவு அற்புதமான சிலை, ராஜ ரகசிய சிலை. அந்த கிருஷ்ணனை யாரெல்லாம் பூஜை பண்ணியிருக்காங்கன்னு வரிசையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம யாரையெல்லாம் கும்பிடணும்னு நினைக்கிறோமோ அவங்க பூரா அந்த சிலையை பூஜை பண்ணியிருக்காங்க. அப்பேற்பட்ட அற்புதமான அந்த சிலைக்கு பவர் அதிகம். உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் வியாழக்கிழமையில் ஐப்பசி மாதத்தில் குருவாயூரப்பனை தரிசனம் செய்தால் விருச்சிக ராசிக்கு குழந்தைகளால் ஏற்படும் பிரச்சனை. சார், குழந்தை படிக்க மாட்டேங்குது, அதுக்கு போகலாமா? போயிட்டு வாங்க. குருவாயூர் சென்று வியாழக்கிழமை அந்த புத பகவான், அவர் பேர் புத பகவான்னு பேர், விஷ்ணு, அந்த குருவாயூரப்பனை தரிசனம் செய்தால் நிறைய பாருங்கள். இந்த கேரளத்துக்காரங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ற குருவாயூரப்பா அப்படிம்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஏங்க நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க என்ற குருவாயூரப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணன் அவர் தான் பாஸ் ஆகியிருக்கார். ஏப்பா சாப்பாடு வேணுமா என்ற குருவாயூரப்பா போதும். அது மாதிரி அந்த குருவாயூரப்பன் உங்களுடைய குழந்தைகளின் பிரச்சனை வியாழக்கிழமை ஐப்பசி மாத தரிசனம் வெற்றி கிடைக்கும்.